السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போன்ற மார்க்க சபைகளில் சங்கமிக்க செய்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் என போற்றி புகழ்ந்தவனாக நமது இன்றைய தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக மார்க்க சபைகளில் சங்கமிப்பதன் சிறப்புகளை எடுத்து கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பிற்குள் செல்லலாம். முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 5218வது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அன்னத மருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றார்கள். வளமும் உயர்வும் மிக்க அல்லாஹ்விடம் கூடுதலான சில வானவர்கள் உள்ளனர். அல்லாஹ்விடத்துல சில வானவர்கள், பிரத்யேகமாக வானவர்கள் என்பது ஒரு படைப்பு, பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அதிலும் குறிப்பாக கூடுதலாக சில வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றனர். அவர்கள் பூமியில் சுற்றி வருகின்றனர். அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னா, பூமியில சுற்றி வரக்கூடியது தான் அவங்களுக்கு வேலையே. சுற்றி வரக்கூடிய இந்த வானவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து போற்றக்கூடிய சபைகளை தேடி வருகின்றனர். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றக்கூடிய சபையா எங்க இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, இந்த மலக்குமார்கள் தேடி வருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வை போற்றும் சபை ஒன்றை அவர்கள் கண்டார். அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றக்கூடிய இது போன்ற சபைகளை அந்த வானவர்கள் கண்டால் அவர்களுடன் அவ்வானவர்களும் அமர்ந்து கொள்கின்றனர். அப்போ வானவர்கள் என்பது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு. இப்போ நாம ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இங்க நம்ம தான் உட்கார்ந்து இருக்கிறோம், நமக்கு பக்கத்துல இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நமக்கு இடது பக்கத்துல இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, நமக்கு எய்தாப்புல இவங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்லி நம்ம விளங்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இது போன்ற சபைகள்ல மார்க்கத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, நன்மைகளை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி பேசக்கூடிய நன்மையான சபைகளில் வானவர்களும் என்ன பண்றாங்க, வந்து பங்களிப்பு செய்கின்றார்கள், அமர்ந்து கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதுபோல அதனுடைய தொடர்ச்சியில அவ்வானவர்கள் அமர்ந்து கொள்கின்றனர். அவர்களில் சிலர் வேறு சிலரை தம் ரெக்கைகளால் சூழ்ந்து தமக்கும் முதல் வானத்துக்கும் இடையே உள்ள பகுதியை நிரப்புகின்றனர். அந்த வானவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய ரெக்கைகளால், அவங்களுடைய ரெக்கை இருக்குதுல வானவர்கள், ஒவ்வொரு வானவர்களும் ஒவ்வொரு மாதிரி படைக்கப்பட்டவர்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னா 600 ரெக்கைகளை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியுது, ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. இது போல இந்த வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளால் என்ன பண்றாங்க, சூழ்ந்து சிலரை வந்து சூழ்ந்து முதல் வானத்துக்கும் தமக்கும் இடையே, இங்க இருக்கக்கூடிய இந்த சபைக்கும் முதல் வானத்துக்கும் இடையே உள்ள பல பகுதியை என்ன பண்றாங்க, அவங்க நிரப்புகின்றனர். இறைவனை நினைவு கூறும் அம்மக்கள் கலைந்து சென்றதும் அந்த வானவர்கள் வானுலகிற்கு ஏறி செல்கின்றனர். அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னா, இது போன்ற மார்க்க சபைகள் எங்க நடந்தாலும் சரி அதுல போய் பங்களிப்பு செய்வதுதான். அப்போ இந்த பயான் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அந்த மாணவர்கள் வானத்திற்கு ஏறி செல்வதாக அன்னத பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இது இங்க நடக்கக்கூடிய சம்பவம். அப்ப இதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்போது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் அவர்களிடம் அவர்களை நன்கறிந்துரும். அல்லாஹ் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் தான். அல்லாஹ் அகலம், அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான். ஆனாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியாதது போல அந்த வானவர்களிடத்துல தெரியாததை போல கேட்பாங்க. என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள்? இது ஏதோ ஒரு கதை மாதிரி என்ன பண்ணும் இருக்கும் இந்த செய்தி. ஆனா ஹதீஸ் புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான செய்தி தான். அப்போ நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அல்லாஹ் என்ன பண்ணுவான், கேட்பான். அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க,
அவ்வானவர்கள் பூமியில் உள்ள உன் அடியார்கள் சிலரிடமிருந்து நாங்கள் வருகிறோம். நாங்க என்ன பண்றோம்? பூமியிலிருந்து வாரோம். சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர்கள் உன்னை தூய்மையானவன் என்று கூறி துதிக்கின்றனர். அந்த வானவர்கள் பதில் சொல்றாங்க எல்லா இடத்துல, யாரெல்லாம் நாங்க பூமியில இருந்து இந்த ஏரியால இருந்து தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில அமீர் சாஹிப் நகர்ல இந்த பகுதியில இருந்து வாரோம் அப்படிங்கறது முதல் கொண்டு என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அல்லாஹ் எதையும் தெரியாதவனை போல வானவர்களிடத்துல கேள்வியை கேட்கிறான். அதற்கு வானவர்கள் பதில் சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து நாங்க வாரோம். சரி, ஓகே. அவங்க உன்னை தூயவன் என துதிக்கின்றனர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்க துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், உன்னை பெருமைப்படுத்தி கொண்டும் உன்னை ஏகன் என்று கூறிக்கொண்டும் உன்னை புகழ்ந்து போற்றி கொண்டும் உன்னிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொண்டும் இருக்கின்றனர். அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உன்னை தூய்மையானவன் சொல்லி துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, உன்னை ஏக இறைவன் சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை புகழ்ந்து போற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னிடத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? வேண்டிக் கொண்டும் இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் பதில் சொல்கின்றார்கள். யார் இடத்துல? அல்லாஹ் இடத்துல. அப்போ அல்லாஹ் மறுபடியும் என்ன பண்றான்? கேள்வி கேட்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப நம்ம கூட இந்த சபையில வந்திருக்கிறோம்ல, எதற்காக வந்திருக்கிறோம்? சில செய்திகளை, மார்க்க செய்திகளை நாமும் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். இது அல்லாஹ் அறியாதவனா? கண்டிப்பாக அல்லாஹ் அறிந்தவன் தான். இப்ப நம்ம வந்து சங்கமிச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த சபையில அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம என்ன பண்ண முடியாது? ஒரு நன்மையான காரியத்தையும் நம்மால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். தெரிந்திருந்தும் அந்த மாணவர்களிடத்துல என்ன பண்றான்? இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான். இது முதல் சப்ஜெக்ட். அடுத்ததாக அல்லாஹ் மறுபடியும் எல்லாம் தெரியும், மறுபடியும் அல்லாஹ் கேட்கிறான், என்னிடம் அவர்கள் என்ன வேண்டுகின்றனர்? இதுவும் தனக்கு தெரியாதது போல, எதுவுமே தெரியாதது மாதிரி அந்த மக்கள் இருக்கிறாங்களே, கூடி இருக்கிற மக்கள், அவர்கள் என்னிடத்துல எதை அவர்கள் கேட்கின்றனர், எதை அவர்கள் வேண்டுகின்றனர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான்? கேட்கிறான். அப்போ அந்த மாணவர்கள் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்றாங்க, அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை வேண்டுகின்றனர். யா அல்லாஹ், அவங்க என்ன பண்றாங்க? உன்கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறாங்க. யா அல்லாஹ், அப்படியா? அப்ப அல்லாஹ் பதில் சொல்றான், அதற்கு இறைவன், அவர்கள் என் சொர்க்கத்தை பார்த்தது உண்டா? இப்ப நம்ம கேட்போமே, யாராவது சொர்க்கத்தை பார்த்திருக்கீங்களா? சொர்க்கத்தை பார்த்திருப்போமா? யாராவது பார்த்திருக்க முடியுமா? யாரும் என்ன பண்ணிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. இதே பதில தான் மாணவர்கள் சொல்லுவாங்க. என்ன பதில சொல்லுவாங்க? இல்லை இறைவா, அவங்க என்ன பண்ணது கிடையாது, சொர்க்கத்தெல்லாம் பார்த்தது இல்லை இறைவா என்று அவர்கள் பதில் அளிப்பார்கள். மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்லுவாங்க. நம்ம யாராவது சொர்க்கத்தை பார்த்திருப்போமா? பார்த்தது கிடையாது. இப்போ மாணவர்களும் அதே பதில சொல்றாங்க, இல்லை இறைவா, அவங்க சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது. அவ்வாறாய் சொர்க்கத்தை பார்த்தது கிடையாதுல்ல, அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால், அந்த சொர்க்கத்தை நாம் என்னுடைய அடியார்கள் பார்த்தா அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? சொர்க்கத்தை பார்த்தது கிடையாது, ஓகே, ஆனா அவங்க சொர்க்கத்தை பார்த்தாங்கன்னா அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன பண்ணுவான்? அவர்களிடத்துல கேட்பான். அப்போ மேலும் உன்னிடம் அவர்கள் பாதுகாப்பு கோருகின்றனர் என்றும் வானவர்கள் கூறுகின்றனர். அதற்கு இறைவன், என்னிடம் அவர்கள் எதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுகின்றனர்? எதுல இருந்துப்பா பாதுகாப்பு தேடுறாங்க? என்கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறாங்க, எதுல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அப்படிங்கிற கேள்வியை இறைவன் என்ன பண்றான்? அடுத்து கேட்கிறான். அதற்கு வானவர்கள் பதில் சொல்கின்றார்கள், அவர்கள் இறைவா, உன்னிடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோருகின்றனர். என்ன பண்றாங்க? இந்த மக்கள் கூடி இருக்கக்கூடியவங்க சொர்க்கத்தை கேட்கிறாங்க, நரகத்தில இருந்து என்ன பண்றாங்க? உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறாங்க யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? வானவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க. அதற்கு இறைவன் கேட்பானா, எல்லாம் தெரியும், இறைவன் கேட்பானா, நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா? நரகத்தை அவங்க பார்த்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம இப்போ கேட்டா பதில் சொல்லிடுவோம்ல, நரகத்தை நம்ம பார்த்திருக்கோமா? நரகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம், நரகம்னா நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அதே இதை சொல்றாங்க, இல்ல அவங்க நரகத்தை என்ன பண்ணது கிடையாது, பார்த்தது இல்லை. அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? இதுதான் அடுத்த கேள்வி. மாணவர்களிடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அவங்க நரகத்தை பார்த்தது கிடையாது, நரகத்தை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா
அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன பண்றான், கேட்கிறான். அவர்கள் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் என்றும் மாணவர்கள் கூறுவார்கள், அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவங்க தௌபா செய்யறாங்க அப்படின்னு மாணவர்கள் சொன்னோன்னே அல்லாஹ் சொல்லுவானா, அவர்களுடைய பாவங்களை நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, சொல்லிருங்க. அவர்கள் வேண்டியதையும் அவர்களுக்கு நான் வழங்கி விட்டேன். அவங்க எதை வேண்டுதாங்க, என்ன சொர்க்கத்தை கேட்கிறாங்கல்ல, சொர்க்கத்தை வேண்டக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு நான் அதை வழங்கி விடுகின்றேன். அப்போ சொர்க்கம் வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இந்த சபையில, மார்க்க சபைகள்ல நாம அமர்ந்தோம் என்றால், நன்மையான காரியங்களில் ஈடுபட்டோமேயானால், கேட்டோமேயானால், அதை பற்றி பேசினோமேயானால், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, முதல் வாக்குறுதி என்ன, நம்ம எதை எதிர்பார்த்து இருக்கிறோம், சொர்க்கத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம். அப்போ சொர்க்கம் நிச்சயம். அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், அவங்க கேட்டதை கொடுத்துடுறேன். அதே மாதிரி எதுல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க, நரகத்துல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க பாதுகாப்பு தேடுறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு அவர்கள் தேடியதிலிருந்து நான் அவர்களை காப்பாற்றி விட்டேன். நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்கல்ல, நான் அதுல இருந்து என்ன பண்ணிடுறேன், அவங்கள காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுப்பதாக அனல பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல கூடுதலாக ஒரு செய்தி வருது. அப்போது மாணவர்கள், இறைவா, அந்த சபையோரிடையே அதிக பாவங்கள் புரியும் இன்ன மனிதன் இருந்தான். ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அதிகமான பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இந்த சபையில இருந்தான். அவன் அவ்வழியே கடந்து சென்ற போது அவர்களுடன் அமர்ந்து கொண்டான். நம்ம கூட சிலர் என்ன பண்ணிருப்போம், இந்த வழியா போகும்போது கூட சவுண்டு கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேல வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லது விளையாட்டுத்தனமாக கூட என்ன பண்ணிருக்கலாம், நம்ம மேல வந்திருக்கலாம். இந்த மனிதனை பத்தி அவன் என்ன பண்ண, விளையாட்டுத்தனமாக தான் இந்த சபையில வந்து அமர்ந்து கொண்டான் என்று கூறுகின்றனர். அதற்கு இறைவன், அவனையும் நான் மன்னித்து விட்டேன். அவன் விளையாட்டுத்தனமாக தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கேட்கணுங்கிற நீயத்தோட வரல, அவன் செயல்படணுங்கிற நீயத்தோட வரல. அவன் எதுக்குதான் வந்திருக்கான், சும்மா பொழுத போக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கிறான். ஆனாலும் நான் அவனையும் மன்னித்து விட்டேன். அவர்கள் ஒரு கூட்டத்தார் ஆவர், அவர்களுடன் அமர்ந்திருந்தவர் அவர்களால் பாக்கியம் பெறுவாரை தவிர பாக்கியமற்றவராக என்ன பண்ண மாட்டாரு, ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை நம்ம பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அறிவிக்கக்கூடிய செய்தியாக புகாரில 5218வது செய்தியாக இருக்கு. அப்ப இதுல இருந்து, இந்த செய்தியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்க சபைகள்ல, அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபைகள்ல, நன்மையான சபைகள்ல நாம் அமர்ந்தோமையானால் நமக்கு என்ன கிடைக்குது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குது. ஒண்ணு. அடுத்து என்ன கிடைக்குது, நாம பாவ மன்னிப்பு தேடுறோம்னா அந்த பாவத்திற்கு உண்டான மன்னிப்பு கிடைக்குதா. அடுத்து இரண்டாவதாக, சொர்க்கத்துக்கு நாம இலக்கு வச்சுதானே பயணிக்கிறோம், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை நமக்கு கொடுக்கிறான். அடுத்து நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோமா, நரகத்திலிருந்து நமக்கு என்ன பண்றான், இறைவன் பாதுகாப்பு வழங்குவதாக இந்த செய்திகள் குறிப்பிடுது. அப்படிதானே. அப்ப நாம இது போன்ற மார்க்க சபைகள்ல அதிகமாக நாம என்ன பண்ணணும், பங்களிப்பு செய்வதற்கு முன் வர வேண்டும். இப்போது நம்மளுடைய தலைப்புக்குள்ள நாம என்ன பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ் போவோம். நம்ம எல்லாருமே முஸ்லிம்களாக இருக்கின்றோம். நம்ம எல்லாரும் என்ன ஒரு சிந்தனையோட இருப்போம், நம்ம எல்லாரும் எப்படியாவது என்ன பண்ணிடணும், வெற்றி பெற்று விட வேண்டும். எப்போ, இந்த உலகத்திலயா, இந்த உலகத்துல ஜெயிச்சவன் நாம யார சொல்லுவோம், உலகத்துல இவர் ஜெயிச்சிட்டாரு, நல்ல நிலைமையில இருக்காருன்னு யார சொல்லுவோம், சொந்தமா வீடு வச்சிருக்கிறவரை சொல்லுவோம். அப்படிதானே. சொந்தமா வீடு வச்சிருக்கிறவரை சொல்லுவோமா, வேற என்ன சொல்லுவோம், கார் வச்சிருக்கிறவரை சொல்லுவோமா, வேற என்ன சொல்லுவோம், காரோட அதிக மேல்நிலையில போய் ஏரோப்ளைன் வச்சிருக்கிறவரு, ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறவரெல்லாம் நாம என்ன சொல்லுவோம், அவர்லாம் என்னப்பா, அவருக்கு என்னப்பா சொல்லுவோம்ல, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா. பணக்காரராக இருக்கக்கூடியவரை பார்த்து சொல்லுவோம்ல, அவருக்கு என்னப்பா. அப்போ இந்த உலகத்துல வெற்றி பெறது கிடையாது. நாளை மறுமையில இந்த உலகத்துல வெற்றிங்கிறத எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஏன்னா எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. பணம் இன்னைக்கு ஒருத்தன் கையில இருக்கும், அதே பணம் நாளைக்கு இன்னொரு மனிதனுடைய கையில இருக்கும். கரெக்டா இல்லையா. வீடு இருக்கும், வீடு ஒரு வெள்ளம் வந்ததுன்னா என்ன ஆயிரும், வீடு என்ன ஆகும், ஒரு வெள்ளம் வந்ததுன்னா நல்லா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டு கட்டி இருந்தோம்னா தப்பிக்கும், இல்லைன்னா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி கார் வச்சிருக்கோம், கார் அதே வெள்ளத்துல மிதந்ததுன்னா அடுத்த நாள் ஓட்ட முடியுமா, எடுத்து
டிரைவ் பண்ண முடியுமா? பைக்கு டிரைவ் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியாது. எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது. அப்ப எல்லாமே அழியக்கூடியதுதான் இந்த உலகத்துல. அப்போ நாம மறுமைக்காக தான் நாம என்ன பண்ணணும், உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ அந்த மறுமைக்காக நாம உழைக்கக்கூடிய நாம எப்படி உழைக்கணும், அதை மெயினா நாம படிக்கணும்ல. சும்மா ஏனோதானும் உழைக்கிறத விட இந்த உலகத்துல உழைக்கும் போதே நம்ம ரொம்ப கவனத்தோட ஒரு வியாபாரம் செஞ்சோம்னா இதுல நல்ல லாபம் கிடைக்குமா, கிடைக்காதா, லாஸ் ஆயிருமா, அல்லது எப்படி நம்ம வியாபாரம் செஞ்சா நாம அதுல வெற்றி பெறலாம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகளோடு நம்ம பிளான் போட்டு தானே நம்ம பண்ணுவோம். இந்த உலகத்திலேயே படிக்கிறதா இருந்தா எப்படி படிக்கலாம், ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த சப்ஜெக்டை என்னன்னைக்கு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளோட பயணிக்கக்கூடிய நாம, மறுமைக்காக பயணிக்கக்கூடிய நாம எப்படி பயணிக்கணும்? உலகத்திற்காக அழியக்கூடிய உலகத்திற்காக பயணிக்கக்கூடிய நாமளே இவ்வளவு ஒரு குறிக்கோளோடு பயணிக்கும் போது மறுமைக்காக பயணிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஒரு கவனமாக பயணிக்கணும். அப்போ மிகவும் முக்கியமான காரியம். சில பேர் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து கொண்டு இருப்பார்கள், சில பேர் இனிமேல் தான் செய்யணும் அப்படிங்கிற நியத்தோடவும் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னா உள தூய்மை, மன தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இக்லாஸ், உள தூய்மை. நாம எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இறைவனுக்காக நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு உள தூய்மையோட செய்யணும். மனிதன் இறைவனை வணங்கும் போது, அல்லாஹ் இருக்கிறாங்கள, அல்லாஹ்வை வணங்கும் போது அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்யணும், வேற யாருக்காகவும் என்ன பண்ணிடக்கூடாது, செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விதியாக வகுத்து தந்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட இது? ரொம்ப முக்கியமான விதியாக இறைவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான், விதித்து தந்திருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. ஒரு வணக்கத்தை செய்யும் போது, வணக்கம்னா என்ன? தொழுகை ஒரு வணக்கம், பிரார்த்தனை ஒரு வணக்கம், ஹஜ்ஜி ஒரு வணக்கம், உம்ரா ஒரு வணக்கம், இப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம், வணக்கத்தை பட்டியல் போடுவோம்ல. இப்போ இது போன்ற வணக்கத்தை செய்யும் போது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல எந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கணும் அப்படின்னா, நாம் இறைவனுக்காக செய்கின்றோம். எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணும்? நாம இந்த காரியத்தை இறைவனுக்காக செய்கின்றோம். கீழே கடந்து ஒரு கல்லு, பாதையில ஒரு கல்லு கிடக்கு, அல்லது ஒரு முள்ளு கிடக்கு, அல்லது ஒரு பீங்கா பாட்டில் உடஞ்சி கிடக்குது. அப்ப நாம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து ஓரமா போடணும். ஒரு முஸ்லீம் அதுதானே, முஸ்லீமின் மீது எது கடமையாக்கப்பட்டிருக்குது, தீங்கு தரும் பொருளை பாதையில் இருந்து அகற்றுவதும் தர்மமே ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ நாம அந்த தீங்கு தரக்கூடிய பொருளை பாதையில் இருந்து அகற்றினாலும் கூட நம்மளுடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டும், நாம் இறைவனுக்காக செய்கின்றோம், இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்கின்றோம், அல்லாஹ்வுக்காக செய்கிற, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்காக நான் செய்கின்றேன் அப்படின்னு செஞ்சோம்னா நமக்கு அதற்கான கூலி முழுமையாக கிடைக்கும். அதே இதுக்கு பதிலாக ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து புகழ வேண்டும், இவர் யார் தெரியுமா, இவரெல்லாம் இப்படிலாம் செய்வார் தெரியுமா, அப்படிங்கிற மாதிரி புகழ வேண்டும் என்பதற்காகவும், அல்லது உலகத்தினுடைய ஆதாயங்களை பெறுவதற்காகவும், உலகத்தில் ஆதாயம் பெறுறதுன்னா காசு பணத்திற்காக அல்லது மற்ற விஷயங்களுக்காக நாம செய்தோமையானால் அதை இறைவன் தூக்கி எறிந்து விடுவான். நாளைக்கு மறுமையில என்ன பண்ணிடுவான், அதை தூக்கி எரிஞ்சிருவான். அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில முதல் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரியுமா முதல் செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், மிகவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அம்சமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அமையுது. நம்ம ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்றோம்ல, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ்ஜி உம்ரா போன்ற பெரிய பெரிய வணக்கங்களை செய்கின்றோம், தர்மம் செய்கின்றோம், இது போன்ற எந்த அமல்களை செய்தாலும் சரியே உங்களுடைய செயல்கள் அனைத்தும், ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய எதை பொறுத்து அமையுது, நீ என்ன எண்ணத்துல செய்யற. இப்போ நாம வெளிப்படையாக மனிதர்களாகிய நாம எப்படி முடிவெடுப்போம், ஒரு பெயிண்ட் அடிக்க சொல்லி ஒரு கட்டடத்துக்கு என்ன பண்றோம், பெயிண்டிங் வேலைக்கு ஆள விடுறோம்.
அப்ப நம்ம எப்படி கூலி வழங்குவோம்? கரெக்டா செஞ்சாருன்னா கூலி கொடுப்போம், அப்படித்தானே? பெயிண்டிங் வேலையை சரியா விட்டு விட்டு அடிச்சிருந்தாருன்னா நம்ம கூலி கொடுப்போமா? கூலி கொடுக்க மாட்டோம்ல. இதே மாதிரிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல விட்டு விட்டு அடிச்சிருக்கீல, அப்போ இதெல்லாம் ஒழுங்கா அடிச்சு கொடுங்க, நான் கூலி கொடுக்கன்னு சொல்லுவோம். இது மனிதனுடைய பார்வைக்கு. ஆனால் இறைவன் எப்படி தெரியுமா கூலி வழங்குவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய செயல்களுக்கு கூலி வழங்க மாட்டான். நம்ம எவ்வளவு பெரிய செயல்களை செய்திருந்தாலும் சரிதான், நம்ம ஹஜ் பண்ணியிருந்தாலும் சரிதான், உம்ரா பண்ணியிருந்தாலும் சரிதான், அல்லது உயிர் தியாகமே செய்திருந்தாலும் சரிதான், அல்லாஹ் நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறத பார்க்க மாட்டான். அதை பார்க்க போறது கிடையாது. மாறாக நீ என்ன எண்ணத்துல செஞ்ச, இதான் மேட்டர் அவனுக்கு. நீ நல்ல எண்ணத்துல செஞ்சியா, எனக்காக செஞ்சியா, நான் சொன்னதுக்காக செஞ்சியா, நாளை மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செஞ்சியா, என்னுடைய திருப்தியை நீ எதிர்பார்த்து செய்தாயா, அதுதான் மேட்ரு. அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கின்றது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் எண்ணத்தை உள்ளத்துல எண்ணுறாரோ, அவருடைய எண்ணம் எதுவாக இருக்குது, எண்ணத்தை பார்த்து நம்ம கூலி கொடுக்க முடியுமா? ஒருத்தர் பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டுருக்கோம், அவருடைய செயலை பார்த்து நம்ம கூலி கொடுப்போம். ஆனா அவர் நம்ம உள்ளத்துல திட்டிக்கிட்டே வேலை பார்த்துருந்தாருன்னு நமக்கு தெரியுமா? திட்டிகிட்டே வேலை பார்த்தாலும் நம்ம அதே கூலி தான் கொடுக்க போறோம். புகழ்ந்துகிட்டே வேலை பார்த்தாலும் அதே கூலி தான் கொடுக்க போறோம். ஏன்? அவருடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறாங்கிற மனிதர்களாகிய நம்மால் அறிய முடியாது. ஆனால் இறைவனானவன் அப்படிப்பட்டவனா? இறைவன் எதை தான் பார்க்கிறான்? செயலை பார்ப்பது கிடையாது. எதை பார்க்கிறான்? நம்மளுடைய எண்ணத்தை. என்ன எண்ணத்துல செய்யறான்? நல்ல எண்ணத்துல செய்யறானா, அல்லது 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக செய்யறானா? இவன் எப்படி செய்யறான்? நல்லதுக்காக செஞ்சா, இறைவனுக்காக செய்தால் அதற்கு உண்டான கூலி. அதனால பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவன் என்ன எண்ணுறானோ அதுதான்ப்பா கிடைக்கும். யாருடைய நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஹிஜ்ரத் பயணம், ஒருத்தருடைய ஹிஜ்ரத் பயணமானது, நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு பயணமானது அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் அமைகின்றதோ, அவரது பயணம் அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் அமைந்து விடுகின்றது. ஒருத்தர் பயணப்பட்டு வாரார், ஒரு பயான் பண்றதுக்காக வாராருன்னு வைப்போமே, வெளியூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி என்ன பண்றாரு, வாரார். அவருடைய பயணம் எதற்காக அமைகின்றது? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக, மார்க்க செய்திகளை சொல்லணுங்கிறதுக்காக, நன்மையான விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக. இப்படி இருந்ததுன்னா அவருடைய நியத்துக்கு தக்கன அவருக்கு கூலி வழங்கப்படும். இதுதான் மேட்டர். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொல்றாங்க, எவரது பயணம் உலகத்தை அடைவதற்காக. இன்னைக்கு நம்ம மக்கள் பல பேர் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. இங்க இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பயணம் பண்றாங்க, வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆனா எதுக்கு போறாங்க? அல்லாஹ்வுக்காக போறாங்களா? அல்லாஹ்வுடைய தூதருக்காக போறாங்களா? எதுக்காக போறாங்க? சம்பாத்தியம் பண்ணுவதற்காக என்ன பண்றாங்க? போறாங்க. உலகத்தினுடைய கூலியை எதிர்பார்த்து நம்ம சம்பாதிச்சா நம்மளுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும், நம்ம பொருளாதார தன்னிறைவு அடையலாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்திற்காக போறாங்களே. அப்போ அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லது ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்காக, பெண்களை மனம் முடிக்கிறதுக்காக சில பேர் பயணப்படுறதெல்லாம் பார்க்கிறோம்ல. அப்போ பெண்களை மனம் முடிப்பதற்காக அவங்க போனாங்க அப்படின்னா, அவங்களுடைய பயணம் எந்த நோக்கத்திற்காக பயணம் செய்தார்களோ அதற்காகவே அவர்களுடைய கூலியும் அவர்களுக்கு வழங்கப்படும். அல்லாஹ்வுக்காகவும் தூதருக்காகவும் பயணப்பட்டா அதற்கான கூலி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு முழுமையாக கொடுப்பான். அல்லது உலகத்தினுடைய ஆதாயத்தை, உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, பெண்களை மனம் முடிப்பதற்காக அவங்க போனாங்க அப்படின்னா அதற்கான கூலியதான் நம்ம அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 1வது இடத்துல இருக்கக்கூடியதை நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அப்போ மனிதர்களாகி நாம எப்படி இருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் நாம வெற்றி அடையணும், வாழ்க்கையில நாம எப்படியாவது என்ன பண்ணிடணும், வெற்றி அடைஞ்சிடணும், தோல்வி அடைந்து விடக் கூடாது என்பதற்காக நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு பரீட்சை களமாகத்தான் இந்த வாழ்க்கையை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்.
ஒவ்வொருத்தரும் நாம என்ன பண்ண போறோம்? மௌத்தை சந்திக்க தான் போறோம். நம்மள மௌத்தை அடையாத ஒரு மனிதன் உண்டா? கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு என்ன வரும்? மௌத்து வந்து சேருங்கிறது இறை செய்தி. அப்ப இதெல்லாம் நம்பக்கூடிய நாம இவ்வுலக வாழ்க்கையை, இந்த பரீட்சை கூடத்தை நாம எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம்? செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறைவனுக்காக, இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்து, இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் செய்கின்றோமா, அல்லது மற்ற உலக ஆதாயங்களுக்காக, அல்லது மற்றவர்களுக்காக? இவன் யாருன்னு தெரியுமா? இதற்கும் கூடுதலாக நாளைக்கு மறுமையில முதலாவதாக அல்லாஹ் யாருக்கு கூலி வழங்குவோம் அப்படின்னா, அனல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கூலி கொடுப்பான். முதல்ல கூப்பிட்டு விசாரணை செய்யக்கூடியது யாரதான்? ஷஹீதுகளை தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான். கூப்பிட்டு என்ன பண்ணுவான்? கேட்பான், நீங்க எதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? என்னப்பா நீ எதுக்காக இங்க வந்து என்ன பண்ண இருந்த அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவான்? விசாரிப்பான். விசாரிக்கக்கூடிய நேரத்துல அந்த ஷஹீது சொல்வாரு, அதுக்கு முன்னால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கேட்பான், இந்த மாதிரி நான் உனக்கு வந்து நிறைய அருட்கொடைகளை கொடுத்திருந்தன, நீ அந்த அருட்கொடைகளுக்காக நீ என்ன செய்தாய்? நீ என்னப்பா பண்ணுன? நான் உனக்கு நிறைய அருட்கொடைகளை என்ன பண்ணியிருந்தேன்? உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல கொடுத்திருந்தன, நீ அதற்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கேட்பானா. அப்போ அவன் சொல்லுவானா, அந்த உயிர் தியாகம் செய்தவர் இருக்கிறதுலேயே நம்மகிட்ட காசு பணத்தை கேட்டா என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். மதரசாவுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? கொடுத்துருவோம். இருக்கப்பட்டவங்க கொடுத்துருவாங்க. அல்லது வேற எதையாவது கேட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம்? எதனாலும் கொடுப்பதற்கு தயாரா இருப்போம். ஆனா உன்னுடைய உயிரை கொடுன்னு சொன்னா நாம யாராவது கொடுப்போமா? யாரும் என்ன பண்ண மாட்டோம், கொடுப்பதற்கு தயாராக கூட இருக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் விசாரிப்பான். அந்த உயிர் தியாகம் செய்த அந்த தியாகியை கூப்பிட்டு, ஷஹீதை கூப்பிட்டு விசாரிப்பான், நீ வந்து நான் கொடுத்த அருட்கொடைகளுக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி விசாரிக்கப்படும் போது அந்த ஷஹீது சொல்வாராம், நான் கொல்லப்படும் வரை உனக்காக போரிட்டேன். நான் என்ன பண்ணேன்? சாவுற வரைக்கும் களத்துல நின்ன யா அல்லாஹ், நான் உன்னுடைய களத்துல வந்து ஷஹீதான யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம்? சொல்லுவாராம். அப்போது அல்லாஹ் சொல்வானா, நீ பொய் சொல்கின்றாய், நீ உண்மையை சொல்லல, நீ பொய் சொல்றப்பா. நீ வீரன் என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே போரிட்டாய். நீ எதுக்காக போர்க்களத்துக்கு வந்த? உன்னைய 4 பேர் என்ன பண்ணணும்? இவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? இவன் களத்திற்கு வந்தால் என்ன பண்ணுவான்? எத்தனை பேரை அப்படிங்கிற மாதிரி உன்னைய புகழ வேண்டும் என்பதற்காக நீ என்ன பண்ண? போர்க்களத்துக்கு வந்த. அதனால உனக்கு உண்டானத நீ என்ன பண்ண? உலகத்திலேயே அதற்கு உண்டானதை பெற்றுக் கொண்டாய். உன்னை 4 பேர் என்ன பண்ணா? நீ பெரிய ஆளு வீரன்கிறத உலகத்திலேயே சொல்லிட்டான்பா. உனக்கு உண்டான கூலிய நீ அவரிடத்திலேயே போய் பெற்றுக்கொள். நாளைக்கு மறுமையில நாம சில செயல்களை செய்யறோம், தொழுகும் போது நாம நிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பிறகு தக்பீர் கட்டுறோம், தக்பீர் கட்டி நிக்கிறோம். இப்ப தெரிஞ்ச ஒருத்தர் பக்கத்துல வந்து நின்னோனே, தெரிஞ்ச ஆளு ஒரு ஆளு வந்து நின்னோன்னு நம்ம அப்படி நம்மளுடைய தொழுகை முறையே அப்படி மாறிடும். அப்படிதானே? மாறலையா? அப்படி தொழுகையை மெருகூட்டுவோம். அது வரைக்கும் ஏனாலும் தொழுதுட்டு இருப்போம். தெரிஞ்சாலும் பக்கத்துல வந்து நின்னோட அப்படி தக்பீர் அப்படி அழகாக்குவோம். அப்போ இப்படி நம்ம தொழுகையை அமைத்து கொண்டோமையானால் இது முகஸ்துதி, பிறருக்காக செய்வதாக ஆகிரும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இறுதியில் அவர் நரகத்துல தூக்கி வீசப்பட்டுவார். யாரு? இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகி ஷஹீது. அவருடைய நிலை என்ன? நரகத்துக்கு போகும். அப்ப அடுத்ததாக குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்பித்து ஓதி கொடுத்த ஒரு அறிஞர், இல்மு கொடுக்கப்பட்டவர், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர், அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் விசாரிப்பான். எப்பா, நான் உலகத்துல வாழும்போது உனக்கு அருட்கொடைகளை கொடுத்திருந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? கொடுத்திருந்தோம்ல, உனக்கு அறிவு கொடுத்திருந்தோம்ல, நீ அதை வச்சு என்ன செஞ்ச?
எனக்காக என்னப்பா பண்ணன்னு கேட்பானா. அப்போ அவர் சொல்வாரா, நான் கல்வியை கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்பித்தேன். நான் என்ன பண்ணேன், கல்வியை கத்துக்கிட்டு நான் மட்டுமே அதை செயல்படுத்தல, நான் அதை என்ன பண்ண மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லி கொடுத்தேன். உனக்காகவே நான் குர்ஆன் ஓதினேன். உனக்காக என்ன பண்ண யா அல்லாஹ், நான் குர்ஆன் ஓதினேன், ஓதி கொடுத்தேன் யா அல்லாஹ் என்று அவர் சொல்வார். அப்ப அல்லாஹ் சொல்வானா, நீ பொய் சொல்கின்றாய், நீ என்ன பண்ற, பொய் சொல்றப்பா, நீ இல்ல அப்படி அதுக்காக இல்ல, நீ அறிஞன் என்று சொல்லப்படுவதற்காகவே கல்வி கற்றாய். உடனே 4 பேர் என்ன பண்ணணும், பெரிய யாரு தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய ஆலிம்சா தெரியுமா, அவருக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி 4 பேர் புகழ வேண்டும் என்பதற்காக நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் செஞ்ச. அது உனக்கு உலகத்திலேயே கிடைச்சிட்டு உனைய காரி குர்ஆன் ஓத தெரிந்தவர், மனனம் செய்தவர் அப்படின்னு சொல்லி 4 பேர் பேசணுங்கிறதுக்காக, 4 பேர் மெச்சணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ண, செஞ்ச. அதற்கானது உனக்கு உலகத்திலேயே கிடைச்சிட்டு 4 பேர் பேசியிருப்பாங்கள. எப்படி சூறா ஓத ஆரம்பிச்சாருன்னா எப்படி ஓதுவார் தெரியுமா, அவருடைய கிராத் எப்படி இருக்கும் தெரியுமா, உலகத்திலேயே கிடைச்சிருக்கும்ல. அல்லாஹ் சொல்லிடுவானா, நீ அவருக்காக தானே செஞ்ச, 4 பேருடைய கூலியை எதிர்பார்த்து தானே செஞ்ச, நீ அவரிடத்திலேயே போய் கூலியை பெற்றுக்கொள். ஆனா கூலி கொடுக்கக்கூடியது யார் தான், மறுமையில அல்லாஹ் மட்டும்தான் கூலி கொடுக்கக்கூடியவன். அப்போ அவரிடத்துல போய் பெற்றுக்கொள்னு சொல்லி இவரும் இழுத்து வரப்பட்டு முகங்குப்புற நரகத்தில் தள்ளப்படுவார் அப்படிங்கிற செய்தியையும் நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இறுதியாக எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தவர், ஒரு பொருளாதார ஒரு மேதை, பொருளாதாரத்தை கொடுத்தவர், அவர் அல்லாஹ் கூப்பிடுவானா. பணக்காரர் அப்படி வச்சுக்கிடுவோமே, பணக்காரர் அல்லாஹ் கூப்பிட்டு, உனக்கு நான் உலகத்துல வாழும்போது செல்வத்தை கொடுத்திருந்தன, நீ எனக்காக என்ன செய்தாய், எந்தெந்த வழியில செலவழிக்கணும்னு சொன்னியோ எல்லா வழிகளையும் நான் என்ன பண்ண உனக்காக செலவழிச்சேன் யா அல்லாஹ், அப்படி செலவழிக்காம இருந்ததே கிடையாது யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், அந்த மனிதர் சொல்லுவாராம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நீ பொய் சொல்கின்றாய், நீ என்ன பண்ற, உண்மையை சொல்லல, பொய் சொல்றப்பா. ஏன், நீ உலகத்துல வாழும்போது நீ கொடை வள்ளல் என்று மக்கள் சொல்வதற்காகவே தர்மம் செய்தாய். நீ எதுக்கு தர்மம் செஞ்ச, பாய் 1 மாசம் கொடுத்தோன்னே சரி ஓகே, அடுத்த மாசம் கொடுக்கலன்னா நம்மளை தப்பா நினைச்சிருவாரோ, நம்மளை இல்லாத ஆளு நினைச்சிருவாரோ, இப்படி நினைச்சு நீ கொடுத்த. நீ எதுக்காக கொடுக்கல, எனக்காக கொடுக்கல. எனக்காகவா கொடுத்த, இல்ல நீ உலகத்துல 4 பேரு உன்னைய பணக்காரன் வச்சுறதுக்காக தானே நீ கொடுத்த. அதனால நீ பொய் சொல்றேன்னு சொல்லி அவரைக்கும் என்ன பண்ணும், நரகத்துல முகங்குப்புற தள்ளப்படுவதாக அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 3865வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு. இந்த உல தூய்மை சம்பந்தமா பேசணும் அப்படின்னா நிறைய செய்திகள், இதுதான் அடிப்படை. நம்மளுடைய செயல்கள் வெளிப்புற செயல்கள் இருக்குதுல்ல, அதற்கு முன்பாக, செயல்களை செய்வதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்திக் கொண்டு செய்தோமையானால் அதற்கான கூலி இறைவனிடத்துல மகத்தானதாக இருக்கும். இன்னைக்கு பார்த்த செய்திகள், முதலாவதாக நம்ம மார்க்க சபைகள்ல அமர்வதற்குண்டான இறைவனிடத்துல என்ன கூலி இருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமான செய்திகளை நாம என்ன பண்ணியிருந்தோம், பார்த்திருந்தோம். 1. அடுத்ததாக 2வதுல புகாரில முதல் செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த இன்னமல் அஹ்மாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும், நாம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்துதான், நம்ம என்ன எண்ணத்துல செய்யறோம் அதுக்கு தான் கூலி வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்த்தோம். அதே போல இறுதியாக இந்த செய்தி, எந்த செய்தி, நாம ஷஹீதாகவே இருந்தாலும், நாம இறைவனுடைய பாதையில அறிஞராகவே இருந்தாலும், அதே போல செல்வந்தராக இருந்தாலும் சரி, நாம இறைவனுக்காக செய்தோமையானால், இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்தோமையானால் அதற்கான கூலியை மகத்தானதாக இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நாம உலகத்துல சிலருடைய பேச்சுக்களுக்காக நாம செய்தோமையானால் அதற்கான கூலி இறைவனிடத்துல நாளை மறுமையில வராது, கிடைக்காது, நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பது செய்தியான நாம என்ன பண்ணியிருந்தோம், அறிந்து கொண்டோம். இன்னும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல நாம தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.